அகாடமி. நம்ம டிஎன் செட்லேருந்து டென்டேட்டிவ் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. எப்படி பார்க்கணும்னா, இந்த இடத்துல நீங்க டிஆர்பி வெப்சைட்குள்ள போயிட்டு நம்ம செட் 2024 இல்லையா? அங்க போயிட்டு வியூ குடுங்க. இது மேலேயே நமக்கு 13/3/2025 டிஎன் செட் 2024 ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் கீ அண்ட் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இருக்கு. அது ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும்னு இங்க ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த லிங்க்ல போறது, அப்புறம் என்டர் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ரோல்மெண்ட் பண்றது, நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், உங்களோட பேட்ச் என்ன, அப்புறம் அந்த கேப்சா பண்ண உடனே ஓட்டிங்கிறது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர். இன்னைக்கு ரிலீஸ் பண்ணது என்னன்னா, கிளிக் ஹியர் ஃபார் டென்டேட்டிவ் கீன்னு அதை நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க என்ன சப்ஜெக்ட் பேப்பர் 2 எழுதுனீங்கன்னோ அது இங்க இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஜுகேஷன் இப்ப பார்க்கலாம். இப்ப எஜுகேஷன் இங்க இருக்கா? காமர்ஸ், லைப்ரரி, ஜியோகிராஃபி எல்லாமே இங்க இருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2 2மே இருக்கு இந்த இடத்துல. ஓகே. ஸோ எக்கனாமிக்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன். இப்ப எஜுகேஷனுக்கு எடுத்தோம்னா, இந்த பேப்பர் 2 கிளிக் பண்ணோம்னா, அதுல பேப்பர் 1 நிறைய பேருக்கு காமனா இருக்கு. ஸோ இது இங்க நம்ம உங்களோட கொஸ்டின் பேப்பர் இங்க ரிலீஸ் வருது நமக்கு. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்? இத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே. இதுல எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கு. இது பேப்பர் 2னால இதுல ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் திரும்பியும் நீங்க இங்க போயிட்டு பேப்பர் 1ல எதனா டவுட் இருந்துச்சுன்னா பேப்பர் 1 காமன். ஸோ பேப்பர் 1ம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இன் கேஸ் அவனோட டென்டேட்டிவ் கீ எங்க இருக்குன்னா, ஸோ இதோட ஆன்சர்ஸ்லாம் இங்க இருக்கா? அடுத்தது நம்ம வெளியில போயிட்டு நமக்கு இங்க நம்மளோட பேப்பர் 2வோட ஆன்சர்ஸ் என்னன்றது தெரியும். அவங்க குடுத்தது நமக்கு இங்கே வருதும். ஸோ ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் கீ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் டென்டேட்டிவ் கீ இங்க இருக்கு நமக்கு டென்டேட்டிவ் கீ. ஓகேவா? பக்கத்திலேயே தான் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம எஜுகேஷனுக்கு போறோம்னா, இந்த இடத்துல அவனோட கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இந்த இடத்துல இது இன்னொன்னு நெக்ஸ்ட் இருக்கிறதுல நமக்கு அந்த டென்டேட்டிவ் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆப்ஷன்னு இங்க இருக்கு. ஓகேவா? அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத அப்படியே பாருங்க. கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் இப்ப நம்ம பண்ண வேண்டியது. ஓகேவா? ஒருவேளை இவங்க குடுத்த ஆப்ஷன் நமக்கு சரியா இல்லன்னா, நம்ம அவங்க குடுத்த மெத்தட் பிரகாரம் நம்ம அத வந்து அப்போஸ் பண்ணலாம். அதுக்கு என்னலாம் பண்ணணுங்கிறதும் அவங்க குடுத்திருக்காங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர்ல இருந்து எதையுமே இது பண்ணக்கூடாது. ப்ராப்பரான நோட் புக்ஸ்ல இருந்து அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல நம்ம இது தப்புன்னு நம்ம ரைஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் நம்ம. ம். ஸோ இந்த இடத்துல டென்டேட்டிவ் கீ இருக்கு. நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த இடத்துல கீழயே ம், இங்க என்ன குடுத்திருக்கிறாங்க? இந்த பிரஸ் நியூஸும் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் இது மாரி தகுதி தேர்வு நடந்துச்சு. இதுல வருது. நம்ம இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல நம்ம பண்ணணும்னா, தெரிவிக்கும்போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய ஆவணங்கள நம்ம கரெக்ட்டா நம்ம இணைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதே மாரி கைட்ஸ் நோட்ஸ் தான் இருக்கணும். ஆதாரமா நம்ம குடுக்கறது கைட்ஸ் நோட்ஸா இருக்கணும். மற்றும் இணைய வழி ஆவணங்கள் ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டாது. மத்தபடி நம்ம இன்டர்நெட்ல பார்த்துட்டு சொல்றதெல்லாம் குடுக்கக்கூடாது. கரெக்ட்டான நோட்ஸ்ல இருந்து நம்ம வந்து இது தப்புன்னு நம்ம ரைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் 13/3 இன்னிலிருந்து முதல் 15/3/2025 வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதள முகவரியில் மட்டுமே ஆதாரங்களுடன் பதிவு செய்திடல் வேண்டும். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் பாட புத்தகங்கள் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? நீங்க அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எடுத்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம ரைஸ் பண்ணணும்னா ரைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல எந்தெந்த கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண போறோம்ன்ட்டு. ஓகேவா? ஸோ நல்ல மார்க் வருங்க நம்புவோம். ஓகே. ஸோ இதுல வேற எதுவும் ரெஸ்பான்ஸ் ஷீட்லாம் வரல. கிளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இருக்கு, பிரஸ் நியூஸ் இருக்கு, கிளிக் ஹியர் ஃபார் டென்டேட்டிவ் கீ. இது 3 தான் இதுல இருக்கு. இன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணதுல. ஓகேவா? ஸோ செக் பண்ணுங்க. இதுல எதனா தப்புன்னு தோணுச்சுன்னா, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல போயிட்டு இந்த மாதிரி இதுக்கும் ஸ்டெப்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. கிளிக் த லிங்க் புரொவைடட் இன் த வெப்சைட், என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாம் பண்ணி நம்ம அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வருமா அதுல. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஓடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், கிளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர். இந்த இடத்துல வருது பாருங்க. ஓகேவா? நமக்கு அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க எழுதிட்டு, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், நம்ம பேட்ச், என்டர் த டெக்ஸ்ட் ஆஸ் ஷோன் அத எழுதிட்டு கேப்சா போட்டுட்டு நம்ம பண்ணணும். இன்கேஸ் எதனா தப்பு இருந்துச்சுன்னா. ஓகேவா? அது மேலேயே இருக்கு. அந்த இடத்துல நம்ம பண்ணணும். நம்ம ரைஸ் பண்ணோம்னா. டென்டேட்டிவ் கீய பிரஸ் பண்ணி நீங்க பார்த்துருங்க.
ஓகே. எல்லாம் ரைட்டா இருக்கான்ட்டு. ராங்கா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா, நீங்க இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல போய் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஓகேவா? நல்லாவே வரும். செக் பண்ணி பாருங்க. இதுல எதனா தப்பு இருந்தாலும் நமக்கு மார்க் கூட வரவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. தேங்க் யூ சோ மச்.